வெல்கம் டு Mechtalkies. இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் பீம் மிஷினிங் ப்ராசஸ் அப்படிங்கிற டாபிக் தான். ஆல்ரெடி மிஷினிங் ப்ராசஸில் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ அன்கன்வென்ஷனல் மிஷினிங் ப்ராசஸ் தான் இப்போ நம்ம நார்மலாக எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கன்வென்ஷனலும் யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் அட்வான்ஸ்டாக பார்த்தீங்க அப்படின்னா அன்கன்வென்ஷனல் மிஷினிங் ப்ராசஸ் தான் இப்போதைக்கு எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லுமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மிஷினிங் ப்ராசஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மோர் எஃபெக்டிவ் கூட. அதே மாதிரி மாஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்ட்டு வரும்போது உங்களுக்கு அன்கன்வென்ஷனல் மிஷினிங் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா சூட்டபுளாக இருக்குது. அதனால அதுதான் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த எலக்ட்ரான் பீம் மிஷினிங் ப்ராசஸும் பார்த்தீங்க அப்படின்னா அன்கன்வென்ஷனல் மிஷினிங் ப்ராசஸில் தான் ஒன்றா வருது. ஸோ இப்போ இந்த எலக்ட்ரான் பீம் மிஷினிங் ப்ராசஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி அதோட செட்டப் பார்க்கலாம். ஸோ இப்போ அன்கன்வென்ஷனல் மிஷினிங் ப்ராசஸை ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ்க்கான லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எலக்ட்ரான் பீம் மிஷினிங் ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபுல் செட்டப்பும் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான் பீம் மிஷினிங் ப்ராசஸ் தான். இதில் என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான் கன், அதுக்கப்புறம் வேக்கம் சேம்பர், ஆனோடு, லென்ஸு, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் லென்ஸு, மேக்னெட்டிக் டிஃப்ளெக்ஷன், அதுக்கப்புறம் ஃபிக்சர், இதெல்லாம் எலக்ட்ரான் பீம் மிஷினிங் ப்ராசஸில் உள்ளே வரக்கூடிய பார்ட்ஸு. நம்மளோட ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்து இந்த பார்ட்ஸில் இன்னும் சில பார்ட்ஸ் எக்ஸ்ட்ரா கூட நமக்கு வரலாம். ஸோ இதெல்லாமே பேசிக்கான பார்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ நான் எலக்ட்ரான் பீம் மிஷினிங் ப்ராசஸை பற்றி ஒன் பை ஒன்னாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபுல் செட்டப்பும் பார்த்தீங்கன்னா வேக்யூம் சேம்பரில் தான் கண்டக்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுறது இந்த இடத்துல எலக்ட்ரான்ஸ், ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை ஹை ஃபோர்ஸில் நம்ம ஒர்க் பீஸ் மேலே பட வச்சு அந்த எலக்ட்ரான்ஸை ஹீட்டாக கன்வெர்ட் பண்ணி அந்த ஹீட்டு மூலமாக இந்த ஒர்க் பீஸ் மெட்டீரியலை நம்ம வேப்பரைஸ் பண்ணுறோம். அது மூலமாக தான் நமக்கு மெட்டல் ரிமூவல் நடக்குது. ஸோ இப்போது இந்த வேக்கம் சேம்பர் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அனுப்பக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் ஏர் மாலிகூலோட கான்டாக்டில் இருக்கக்கூடாது. அப்படி கான்டாக்டில் இருந்துச்சு அப்படின்னா ஏரில் இருக்கக்கூடிய மாலிகூல்ஸில் கொல்யூஷன் நடக்கும். எலக்ட்ரானும் ஏர் மாலிகூல்ஸும் கொல்யூஷன் நடக்கும். அதனால அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஃபுல் செட்டப்பையும் வேக்கம் சேம்பரில் வச்சுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேக்கம் சேம்பர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் வேக்குமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஏர் மாலிகூல்ஸ் கொஞ்சம் கூட உள்ளே இருக்காது. இப்போது 1 bar ப்ரெஷர் அப்படிங்கிறது அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் வேல்யூ. அந்த 1 bar ப்ரெஷரை விட கம்மியாக இருந்துட்டாலே அது வேக்கும்னு சொல்லிடலாம். ஆனால் பர்ஃபெக்ட் வேக்குமாக இருந்தால் மட்டும்தான் ஏர் மாலிகூல் சுத்தமாக இருக்காது. அப்படி இருந்தால் மட்டும்தான் நமக்கு கொல்யூஷன் ஒரு துளி கூட நடக்காமல் இருக்கும். அப்போ தான் நமக்கு எலக்ட்ரான் பீம் மிஷினிங் ப்ராசஸில் எஃபெக்டிவாக நம்ம ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான் கன் தேவைப்படுது. இப்போ இந்த எலக்ட்ரான் கன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2-3 பார்ட்ஸ் சேர்ந்தது தான். அதாவது டங்ஸ்டன் ஃபிலமெண்ட், அதுக்கப்புறம் கேத்தோடு, இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த எலக்ட்ரான் கன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டில் நம்ம பவர் சப்ளை கொடுக்கும்போது அந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணும். அப்படி அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா அதை நம்ம ரிசீவ் பண்ணுறதுக்கு கேத்தோடு வச்சுக்கிட்டு அந்த கேத்தோடு அட்ராக்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஹை ஃபோர்ஸில் நமக்கு இந்த இடத்துல எலக்ட்ரான் பீம் வெளியில் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லென்ஸ். ஸோ இந்த லென்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல் செட்டப்பும் எலக்ட்ரானிக்கில் மட்டும்தான் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா ஃபுல் செட்டப்பும் பார்த்தீங்கன்னா வேக்கம் சேம்பரில் வச்சுருக்கிறேன். அதனால நம்ம என்ன பண்ண முடியும், இந்த ஃபுல் செட்டப்பும் பார்த்தீங்கன்னா வேக்கம் சேம்பரில் இருக்குது. அதனால நம்ம போயிட்டு வந்துட்டெல்லாம் நம்ம அட்டாச் பண்ணி பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி ஒரு சின்ன மூமெண்ட் கூட இருக்கக்கூடாது. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்கெல்லாம் மூவ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு சிஸ்டம் வச்சு அது மூலமாக தான் இந்த எலக்ட்ரான் பீம் மிஷினிங் ப்ராசஸை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கு நம்ம ஒரு லென்ஸ் வச்சுக்கிட்டு அது மூலமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த பிளாக் கலரில் கொடுத்துருக்க எல்லாமே எலக்ட்ரான் பீம். இந்த எலக்ட்ரான் பீம் ஹை ஸ்பீடில் நமக்கு இந்த ஒர்க் பீஸ் மேலே படும். அப்படி படும்போது அந்த எலக்ட்ரான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். அந்த ஹீட்டு என்ன பண்ணும் அப்படின்னா ஒர்க் பீஸில் இருக்கக்கூடிய சர்ஃபேஸை வேப்பரைஸ் பண்ணும். அதாவது அந்த ஒர்க் பீஸ் சர்ஃபேஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா மெல்ட்டிங் ஆகும். அந்த மெல்ட்டிங் ஆகிறது மூலமாக தான் நமக்கு மெட்டல் ரிமூவல் நடக்கும். இதான் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த
எலக்ட்ரான் கன் வந்து எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா ஆனோடு கேத்தோடு இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹை ஃபோர்ஸில் நம்ம இந்த எலக்ட்ரான் பீமை கீழே கொண்டு வர்றோம். இப்படி இந்த பிளாக் கலரில் தான் எலக்ட்ரான் பீம். அதை வந்து நம்ம கீழே கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் லென்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு எந்த பாயிண்ட்ல வேணும் அப்படிங்கிறத நம்ம வந்து லெஃப்டா ரைட்டு அந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த பொசிஷனை வந்து நம்ம வச்சுக்கலாம். அதுக்காக டிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்காக இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் லென்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட்டிக் டிஃப்ளெக்ஷன் யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஃபோக்கஸிங் பண்ணி பர்டிகுலர் பாயிண்ட்ல விழுக வைக்கிறதுக்காக இந்த மேக்னெட்டிக் டிஃப்ளெக்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஒர்க் பீஸ் அப்படிங்கிறது ஃபிக்ஸரில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ தான் ஒர்க் பீஸ் வந்து நகராமல் இருக்கும். ஸோ பர்டிகுலர் பாயிண்டில் நமக்கு வேப்பரைஸும் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபுல் செட்டப்பும் பார்த்தீங்க வேக்கம் சேம்பரில் தான் வச்சுருக்காங்க. ஸோ பிரின்சிபல் நான் சொல்லிட்டேன். நமக்கு வந்து இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து ஹீட்டை ஜெனரேட் பண்ணி அந்த ஹீட்டு வந்து ஒர்க் பீஸில் இருக்கக்கூடிய மெட்டீரியலை வேப்பரைஸ் பண்ணுது. அது மூலமாக தான் நமக்கு மெட்டல் ரிமூவல் நடக்குது. ஸோ இதுதான் வந்து டோட்டல் ப்ராசஸ், நடக்கக்கூடிய ப்ராசஸ். இது வந்து ஹை ஹீட் வந்து இந்த எலக்ட்ரான் பீம் மெஷினிங் ப்ராசஸில் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் செட்டப்போட காஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரான் பீம் மெஷினிங் ப்ராசஸ் மூலமாக நம்ம சிக்கலான பார்ட்ஸில் ஒரு மைனூட்டான பாயிண்ட்டை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அந்த இடத்துல மெட்டல் ரிமூவல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரிசிஸ் கட்டிங்கை இதை வந்து செய்ய முடியும். ப்ரிசிஸ் கட்டிங் அதாவது ரொம்ப மைனூட்டான பார்ட்டில் திரும்ப திரும்ப ஒரே இடத்துல நம்மளால் ப்ராசஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து இந்த எலக்ட்ரான் பீம் மெஷினிங் ப்ராசஸ் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் ஹை வேல்யூ ப்ராடக்ட்டுக்கு மட்டும்தான் இந்த எலக்ட்ரான் பீம் மெஷினிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது சூட்டபுளாக இருக்கும். சின்ன சின்ன வேல்யூ இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு வந்து நம்ம மெஷினிங் காஸ்ட்டை வந்து அதிகம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு டோட்டல் காஸ்ட், ஃபைனல் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாயிரும். அதனால இந்த டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஹை வேல்யூ ப்ராடக்ட்டுக்கு மட்டும்தான் இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய மெட்டல்ஸ், அதுக்கப்புறம் ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ், இதெல்லாமே வந்து நம்ம இதில் மிஷினிங் பண்ணிக்கலாம். இந்த எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பல்ஸ் ரேட்டில் தான் கீழே வரும். ஸோ பல்ஸ் ரேட்டில் தான் ரிலீஸ் ஆகும். அதாவது பல்ஸோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 50 மைக்ரோ செகண்ட்லேருந்து 15 மில்லி செகண்ட் வரைக்கும் இருக்கும். பல்ஸ்னால் விட்டு விட்டு நமக்கு அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து வரும். ஆனால் வந்து அது ரொம்ப மில்லி செகண்ட் மைக்ரோ செகண்ட் கணக்கில் தான் இருக்குது. அதனால வந்து அது நமக்கு வந்து பெருசாக தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பீமோட கரண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த எலக்ட்ரான் கன்னில் நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி கொடுப்பாங்க. ஃபிலமெண்ட்டுக்கும் ஆனோடுக்கும் வந்து கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நமக்கு இந்த ஃபிலமெண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணும். அந்த வோல்டேஜோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா 150லேருந்து 200 கிலோ வோல்ட் வந்து பவர் சப்ளை நம்ம கொடுத்தா தான் இந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் என்ன பண்ணுன்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்ணும். ஸோ பீமோட கரண்ட் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு பல்ஸுக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜியோட ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எலக்ட்ரான்ஸை அதிகப்படுத்துறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பல்ஸோட எனர்ஜி அதிகப்படுத்துறது, இதெல்லாம் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய கரண்ட் மூலமாக தான் என்ன பண்ணுறோன்னா கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டு ரிலீஸ் பண்ணுச்சு அப்படின்னா அந்த எலக்ட்ரானோட வெலாசிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 லட்சம் கிலோமீட்டர் பை செகண்டுக்கு இருக்கும். அதாவது லைட்டோட வெலாசிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கும், நியர்லி ஈக்குவலாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இபிஎம் ப்ராசஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணும்போது எக்ஸ்ரேஸ் வந்து வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோவில் நீங்கள் எலக்ட்ரான் பீம் மெஷினிங் ப்ராசஸை பற்றி தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா இந்த வீடியோ பற்றின கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அன்கன்வென்ஷனல் மெஷினிங் ப்ராசஸ் பற்றின பல வீடியோக்கள் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். பாய்.